Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பட்டு சாரியை வந்து ப்ரீ-ப்ளீட்டிங்கே பண்ணாம எப்படி பெர்ஃபெக்ட்டா வந்து இன்ஸ்டன்ட்டா டிராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறீங்க. And இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு நீங்க saree டிராப் பண்ண தெரியலனா கூட இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்கலாம். So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். First வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பட்டு saree தான் நான் வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் ஹெவியான saree தான். நான் வந்து லைட் வெயிட்டா நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இல்லாத மாதிரி இருக்கும். சோ ஹெவியான சாரியிலே நம்ம வந்து ப்ரீ-ப்ளீட்டிங்கே பண்ணிக்காம எப்படி டிராப் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் காமிச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் முந்தானி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே ஸ்டார்டிங்ல முந்தானி எடுத்துட்டோம்னா பெட்டரா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுக்கிறது முந்தானி வந்து கொஞ்சம் வந்து நிறைய இருக்க மாதிரி கிளாத் பேலன்ஸ் இருக்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா 6 ப்ளீட் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னியா இருப்பேன் அப்படின்றனால ரொம்ப குட்டி குட்டியா எடுக்காம ஓரளவுக்கு மீடியம் லெந்த்ல வந்து எடுத்துர்க்கேன். குட்டி குட்டியான ப்ளீட் நம்ம எடுத்தோம்னா நம்ம பாடி வந்து இன்னும் ஸ்கின்னியா தெரியற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டிராப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் பாடியா இருக்கீங்கன்னா குட்டி குட்டி ப்ளீட் எடுத்துக்கலாம். ஸ்கின்னியா இருந்தீங்கன்னா பெரிய ப்ளீட் மாதிரி எடுத்துக்கலாம். நான் வீடியோல காட்டுற மாதிரி. சோ நான் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து உதறிறேன். ஏனா வந்து இங்க இந்த சுங்குலாம் இருக்குல அதெல்லாம் வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா வந்துறணும் அப்படின்றனால சோ கரெக்ட்டா நான் வந்து அந்த கைடு மாதிரி நான் வந்து ப்ளீட் எடுத்துட்டு அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் வந்து பண்ணிடுறேன். வீடியோல காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. சோ அத வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இந்த சின்ன ஏரியால வந்து நீங்க வந்து வெச்சுக்கலாம். சோ உங்களுக்கு வந்து ஆல் ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பிடிக்க சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி சின்ன ஏரியால வெச்சிட்டு அத ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து ப்ளீட் எடுத்துக்கோங்க. saree இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா உதறி எடுக்கணும். சோ இந்த அளவுக்கு ப்ளீட் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து செக்யூர் பண்றதுக்கு பின் வந்து பண்ணிடுறேன். சோ அத ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த மாதிரி saree நான் சும்மா இந்த மாதிரி உதறிட்டேன்னா அந்த ஃபாலோ பண்ணி அப்படியே நமக்கு ஒரு அளவுக்கு செட் ஆகும். சோ நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஷோல்டர்ல போட்டுட்டு அத அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சோ நான் காட்டுற சைடுல வந்து பாத்தீங்கன்னா லெவலா வந்து ப்ளீட் வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம பின் பண்றதுக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ இது நம்ம அயர்ன் பண்ணல அப்படின்றனால என்னோட கால்ல இந்த மாதிரி வெச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்திக்கிறேன். சோ வித்தவுட் அயர்னிங் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த ப்ளீட் வந்து அரேஞ்ச் ஆயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். சோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத நான் விட்டுட்டேன் அப்படினு சொன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து நிக்குது. சோ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு. சோ அதுக்கு அப்புறம் அத கலையாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அகைன் வந்து ஒரு பின் வந்து பண்ணிடுறேன். சோ இப்போ வந்து நான் எடுத்துருக்க லெவல் வந்து நீங்க பார்க்கலாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ சேம் நான் எங்க இந்த பின் பண்ணனோ திருப்பி அதே மாதிரி ஷோல்டர்ல போட்டுட்டு அத ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஷோல்டர் லெந்த் எவ்வளவு அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அகைன் வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கோங்க. சோ சேம் நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி கால்ல வச்சு நல்லா அழுத்தி விட்டுடுறேன். சோ அப்போ வந்து நமக்கு அந்த ப்ளீட் வந்து ப்ராப்பரா வந்து நின்னுடும். சோ அதுக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி அகைன் இந்த மாதிரி லைட்டா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு பின் வந்து பண்ணிடுறேன். அவ்வளவுதான். பின் பண்ணிட்டு என்னோட ஷோல்டர்ல நான் வந்து வெச்சு பார்க்கறேன் கரெக்ட்டா லெந்த் வருதா எனக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ கரெக்ட்டா எனக்கு எந்த இடத்துல ஷோல்டர் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் வந்து பண்ணிட்டாச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் ஏரியால இருந்து நம்மளோட அந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க அந்த ஹிப் ஏரியா வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அந்த ப்ளீட் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ரஃப்பா வந்து ஒரு பின் பண்ணிக்க போறேன். சோ இது எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம வந்து அயர்ன் எதுமே பண்ணிக்கலல. சோ அது வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து அந்த மடிப்பு தெரியணும் அப்படின்றதுக்காக கட்டற வரைக்கும் தான் நான் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்க போறேன். சோ சேம் நம்ம கால்ல வந்து இந்த மாதிரி அழுத்திட்டு ரஃப்பா வந்து ஒரு பின் வந்து பண்ணிடுறேன். சோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் சைடுல இந்த ஏரியால வர ஏரியாக்கு நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். சோ இப்போ அத வந்து அப்படியே விட்டுட்டு சாரியோட இந்த சைடு எண்டுக்கு வந்து போயிடுங்க. கீழ எப்படிலாம் ப்ளீட் எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நான் வந்து என்னோட லெந்த் வந்து நான் பாத்துக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஷேப்பர் யூஸ் பண்ணி தான் வந்து saree drap வந்து பண்ணியிருக்கேன். சோ நான் வந்து இப்போ ஹீல்ஸ் போட போறேன்னா ஹீல்ஸ் போட்டுட்டே நான் வந்து saree drap பண்ணிப்பேன். ஏனா லெந்த் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதனால ஃப்ளாட் போடுற அப்படினு சொன்னா நீங்க அப்படியே வந்து drap பண்ணிக்கலாம். சோ இப்படி நம்ம வந்து பண்ணிட்டு மடக்கி விடணும். சொருகி விட கூடாது. சோ மடக்கி விட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு வந்து அந்த கிளம்ஸியா நமக்கு வந்து தெரியாது சுருக்கமா. saree வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உதறிட்டு அத வந்து பேக் சைடுலயும் ஃப்ரண்ட் சைடுலயும் இந்த மாதிரி மடக்கி விடுறேன். நீங்க வீடியோல காட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். சோ saree ஒரு டைம் சுத்தி இந்த மாதிரி வந்து நான் மடக்கி விட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன் அந்த முந்தானி ஏரியா நம்ம பின் பண்ணிருந்தோம்ல அத வந்து கையில எடுத்துட்டு அத வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி சுத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். சோ நம்ம ஷோல்டருக்கு வந்து கைடுக்காக ஒரு பின் பண்ணிருந்தோம்ல அந்த ஏரியாவை கரெக்ட்டா உங்க ஷோல்டர்ல வந்து வெச்சுக்கோங்க. சோ பேக்ல இருக்க அந்த saree எல்லாம் எடுத்து ஃப்ரண்ட்ல வந்து எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு saree இருக்கு. இதுல நம்ம வந்து ப்ளீட் எடுக்க போறோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷோல்டருக்காக ஒரு பின் பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் போட்டிருப்பீங்க, நான் வந்து வீடியோக்காக இந்த மாதிரி டிஷர்ட் வந்து போட்டிருக்கேன். இந்த டைமில் நீங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு பின் வந்து பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் லைனில் வந்து பண்ணாதீங்க, கொஞ்சம் பேக் சைடில் பார்த்த மாதிரி வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நான் பின் பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ப்ளீட் வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே போதும். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் இந்த மாதிரி சாரியை வந்து கையில் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியாவில் நான் வந்து ஒரு பின் பண்ணிப்பேன். அது எப்படின்னு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் சைடில் பார்த்த மாதிரி சாரியை வந்து நான் இந்த மாதிரி அளவு எடுத்து நான் வந்து சாரியை வந்து விட்டுடுறேன். இந்த அளவு கிளாத் வந்து நம்ம விட்டுறணும். அது எது கிளாஸில் சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் வந்து விட்டுறணும். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் ஏரியாவிலேருந்து தான் நான் வந்து ப்ளீட்டிங் வந்து எடுக்க போகிறேன். நான் எப்படி எடுக்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கிளாத்தை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு சுண்டு விரலை வந்து பிடிச்சிடுறேன். அண்ட் பேக்கில் வந்து தள்ளும்போது கட்டை விரலை வந்து பிடிக்கிறேன். ஸோ சேம் மாதிரி ஃப்ரண்ட்டில் தள்ளும்போது திருப்பி அந்த சுண்டு விரலை பிடிச்சிட்டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டை விரலை வந்து பிடிச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ப்ளீட் வந்து நான் எடுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுப்பேன். இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ளீட் வந்து வரும் நார்மலாக நம்ம எடுக்கிறத விட. ஸோ நான் வந்து கொஞ்சம் அதை கட்டே பண்ணாமல் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஷாலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாரீ கட்டும் போது இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் இந்த கிளாத் விடணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து வர வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளீட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்தளவு கிளாத் வந்து நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஸோ ப்ளீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததும் இந்த மாதிரி உதறி விடுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளீட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணியிருந்ததை இந்த சுண்டு விரல் மட்டும் எடுத்தேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அழகாக நிறைய ப்ளீட் வந்து எனக்கு கிடச்சிருது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா சாரியை வந்து உதறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நல்லாவே நிற்கும். இப்போ வந்து நம்மளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும், வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக நான் வந்து மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியா வந்து கரெக்டாக நீங்கள் வந்து லென்த் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த ஏரியாவிலேருந்து தான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து 1 by 1 அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ப்ளீட் வந்து நம்மளுக்கு அப்படியே அழகாக ஃப்ளாரியாக நம்மளுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் வந்து பண்ணிவிடுங்க. ஒரே பின்னில் வந்து எல்லா ப்ளீட்டும் வந்து செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் வந்து எப்படி காமிச்சிருக்கு, க்ளோஸ்அப்லேயே காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணிவிட்டு திருப்பி நான் அது மாதிரி வந்து உதறிடுறேன். நான் வந்து நிறைய டைம் வந்து மாதிரி உதறிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ நான் பின் பண்ணியிருக்க ஏரியாவை நல்லா மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க டைட்டாக. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடில் ஏரியா வரைக்குமே வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு செக்யூர் பண்ணுறதுக்காக பின் பண்ணிவிடுங்க. இந்த பின்னை வந்து நம்ம சாரீ கட்டும் போது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ரஃப்பாக வந்து ஒரு பின் பண்ணிவிடுங்க. நான் வந்து பின் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களால் நல்லா மேலே தூக்கிட்டு அந்த சாரியை வந்து நல்லா கீழே வந்து இழுத்து விடுங்க. அந்த ப்ளீட் வந்து நல்லா அரேஞ்ச் ஆகிற மாதிரி. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் யாரையாவது பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சாரியை மேலே தூக்கிட்டு நான் இப்போ வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சைட்லேயும் கிளாத் இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் போட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் மேலே வந்து இந்த மாதிரி பின் வந்து பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ப்ளீட்டை வந்து நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த ஏரியாலையும் பேக்லேயும் வந்து பின் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கரெக்டாக சாரியை வச்சுட்டு ஒரு இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து ஒரு பின் வந்து பண்ணிவிடுங்க. நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏரியாவில் நம்ம வந்து பின் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீட் செட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து விட்டுடலாம். இதை வந்து நல்லா உதறிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் என்ன கிளாத் இருக்கோ உங்களால் வந்து ஒரு 2 to 3 ப்ளீட் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஏன்னா நம்ம அயன் பண்ணல அப்படின்றதுனால 2 to 3 ப்ளீட் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு நிற்கும். நீங்கள் அயன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 to 5 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரேண்டமாக நீங்கள் அந்த ப்ளீட் வந்து எடுத்துகிட்டு இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து ஒரு பின் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க கிளாத்லாம் நல்லா உள்ளே தள்ளிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கீழே லென்த் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பின் வந்து பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து கரெக்டாக உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் சும்மா நம்ம பேக்கில் வந்து இழுத்து விட்டோம் சாரீ அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட் வந்து நம்ம இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து வந்து ஒரு பின் பண்ணணும். அப்போ தான் சாரீ வந்து கீழே இறங்காது.
ஸோ நான் அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த மாதிரி கிளாத் வந்து நம்மளுக்கு விட சொல்லியிருந்தேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேக் சைடில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. அந்த கிளாத்தை பேக் சைடில் எடுத்துகிட்டு வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் அந்த கிளாத்தை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக் சைடில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பின் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு எதுவுமே வெளியே வந்து தெரியாது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடும். திருப்பி நம்ம வந்து சாரீ கீழே இறக்கி விட்டோம்னா நம்ம பின் பண்ண மாதிரி அதை ஃபாலோ ஆகி ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட் மாதிரி நம்மளுக்கு வந்து நின்றுடும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நடக்கிறதுக்கெலாம் வந்து பெருசாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது சாரியில். ஸோ அதனால் நான் வந்து பின் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு பின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தானி ஏரியாவில் ஃபஸ்ட்டு நம்ம கைடுக்காக பின் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து கீழே வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து நான் பின் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம கீழே பண்ணோன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங்கே முடிஞ்சுது. நான் வந்து வித்தவுட் அயனிங், வித்தவுட் ப்ரீ ப்ளீட்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து ப்ளீட் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஹெவி பட்டு சாரீலேயும் நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சேம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லா வரும். உங்களுக்கு வந்து இன்றைக்கி சடன் ஏதோ ஃபங்க்ஷன் வந்துருச்சு, டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மெத்தட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சாரீ கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட சேனல்லே போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.